வணக்கம் நண்பர்களே. தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை கிட்னி திருட்டு ஈடுபட்ட ஒரு மருத்துவமனை அது எவ்வளவு ஒரு அவலமான சமூகத்தில் நாம் இப்படியெல்லாம் இந்த நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்ற ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்துகிறது. இந்த நாட்டில் தான் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் நாம் சற்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. காரணம், ஒரு கிட்னி திருட்டில் ஈடுபட்டவர்களை கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்களாக கூறுங்கள் அப்படின்னு சொன்னது யார்? இங்கே இருக்கிற தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம். மிகப்பெரிய அறிவாளி, இவ்வளோ சிந்தனையாளர். இப்படியெல்லாம் சொல்லணுக்கு இவ்வளோ சிந்தனை வேணும். ஒரு கிட்னி திருட்டை நான் ஒருத்தர் தன்னுடைய வறுமை காரணமாக தன்னுடைய கிட்னியை விற்க வருகிறார். அவரிடமிருந்து குறைந்த விலைக்கு வாங்கி மிகப்பெரிய தொகைக்கு விற்று அந்த திருட்டில் ஈடுபட்டு, அது திருட்டு தானே, அதை முறைகேடு என்று சொல்லுங்கள் என்று சொல்லும்போதே நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த மருத்துவமனையை திமுக எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கும் அளவுக்கு பின்னணியில் இருப்பது யார்? தனலட்சுமி சீனிவாசன் 2 பேரா? அது யாருன்னு எனக்கு தெரியல. அவங்களா? இந்த ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கும் பெரிய குடும்பத்தின் ஸ்டாலின் குடும்பத்தினுடைய முக்கியமான நபர். நான் ஏதோ பரபரப்பு அரசியல், இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்லாம் நான் சொல்ல வரல. ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய கருத்துக்களை பதிவிடுகிறேன். இப்படி மோசமான கிட்னி திருட்டு மருத்துவமனைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஒரு கட்சியை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அந்த மருத்துவமனை இந்நேரம் இழுத்து மூடப்பட்டிருக்க வேண்டும். ஏன் இழுத்து மூடப்பட்டிருக்குன்னா, விசாரணை நடைபெற்று அந்த 2 பேர் அதில் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மருத்துவமனைக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கும் மேக்சிமம் தண்டனை என்ன தெரியுமா? அதிகபட்ச தண்டனை, இனிமேல் அங்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கக்கூடாது, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடத்தக்கூடாது, அவ்வளோதான். ஸ்டோன் இருந்தால் எடுக்கிறது, கிட்னி வேலை பண்ணலாம், சிகிச்சை கொடுத்துக்கலாம். எவ்வளோ அருமையான தண்டனை! திருட்டில் ஈடுபட்டு பல கோடி ரூபாயை மோசடி செய்து, ஐயா 3 லட்ச ரூபா கொடுங்க கிட்னி தாரேன்னு சொல்லி வந்தவன்ட்டேருந்து வாங்கி அதை விற்கும் ஈனப்பிறவிகள், இரக்கமற்ற ஈனப்பிறவிகளை திமுக காப்பாற்றி கொண்டிருக்கிறது. உண்டா இல்லையா? காப்பாற்றுறது யார்? அரசின் பெரிய பதவியில் இருக்கும், இன்று அரசு கட்டில் இருக்கும் பெரிய குடும்பத்தில் இருந்து ஒருவர் தலையிடுவதை தவிர வேறு ஏதாவது இருக்க முடியுமா? வேறு யாருக்காவது இப்படி விட்டு வைப்பாங்களா? போலீஸார் விட்டு வைப்பாங்களா? இல்லை அரசாங்கம் தான் விட்டு வச்சிருமா? தொடர்ந்து சேனல் பாருங்கள், பேசுவோம்.